بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون இன்னும் அதில் நாம் பேர்ச்சை திராட்சைகளிலிருந்து தோட்டங்களை அமைத்தோம். அதில் நீரூற்றுகளை பீரிட்டு ஓடவும் செய்கின்றோம். அதன் கனி வர்க்கங்களிலிருந்து அவர்கள் உண்ணுவதற்காக இவைகளை படைத்தோம். அவர்களுடைய கைகள் அதை செய்யவில்லை. ஆகவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? அல்ஹம்துலில்லாஹ். சூரா யாசீனுடைய 34 மற்றும் 35 இந்த 2 வசனங்களை இப்ப நம்ம கேட்டோம். போன வசனங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறந்து போன பூமி, அந்த பூமிக்கு உயிர் கொடுத்து மனிதர்களுடைய அடிப்படை தேவையான தானியங்களை பூமியிலிருந்து நம்ம தான் கொண்டு வர்றோம் அப்படின்ற செய்தியை அல்லாஹ் சொன்னான். இந்த 34, 35 இந்த 2 வசனங்கள்ல புற்பூண்டுகளை மட்டும் முளைவிக்க அது மட்டும் செய்யாம, அதை விட இன்னும் சிறப்பாக மனிதன் சுவைத்து சாப்பிடக்கூடிய உயர்தரமான பேரிச்சம்பழம், அதே மாதிரி திராட்சை தோட்டங்கள், இதையும் நம்ம உருவாக்குறோம். அதற்கு கீழே நீரூற்றுகளை நம்ம ஓட செய்யறோம். இவ்வளவு பெரிய பேராற்றல், அதே மாதிரி கருணையோடு நடக்கின்ற அல்லாஹ், அந்த இறைவனுக்கு மனிதன் நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் இந்த 2 வசனங்கள்ல கேட்கறத நம்ம பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், வஜஅல்னா ஃபீஹா, நாம் இந்த பூமியில் உண்டாக்கி இருக்கின்றோம், ஜன்னாத்தின் மின் நஹீல் வ அனாப். நஹீல் அப்படின்னு சொன்னா பேரிச்ச மரம், அனாப் அப்படின்னு சொன்னா இனபுன்னா கிரேப், அனாப்னா திராட்சைகள், திராட்சை பழங்கள். ஜன்னாத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஜன்னாத்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், தோட்டங்கள். சோ பேரீச்சை தோட்டங்கள், திராட்சை தோட்டங்களை நம்ம பூமியில இருந்து விளை அதாவது விளைய செய்கிறோம். ஓ ஃபஜ்ஜர்னா ஃபீஹா மினல் உயூன், நீரூற்றுகளை ஃபஜ்ஜர்னானா அந்த வெடித்து வர்றது, பிளந்து வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மீனிங்ல ஓ ஃபஜ்ஜர்னா அப்படின்னு சொல்றான். உயூன், உயூன்னா நீரூற்றுகள். ஐனுன்னா ஒரு நீரூற்று, உயூன் அப்படின்னா நீரூற்றுகள் அப்படின்ற பொருள்ல ஒஜஅல்னா ஃபஜ்ஜர்னா ஃபீஹா மினல் உயூன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லியகுலு மின் ஸமரிஹி. இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு படைச்சிருக்கான் அப்படின்னா, இந்த கனிகள்ல இருந்து மனிதர்கள் சாப்பிடுவதற்காக, அவர் மனிதன் சாப்பிடுவதற்காக தான் அல்லாஹ் இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கான். வமா அமிலத்து ஐதீஹிம், அந்த மனிதன் அவனுடைய கை இதெல்லாமே எந்த ஒரு வேலையும் செய்யல அப்படின்றதையும் அல்லாஹ் சொல்றான். சோ இந்த ஒமா அமிலத்துக்கு தப்சீர்ல 2 விதமான மீனிங் சொல்றாங்க. ஒண்ணு, மா அப்படின்னு சொன்னா நெகட்டிவான அர்த்தம், அதாவது அவங்க கை எதுவுமே செய்யல, அதாவது இந்த மரத்தை, கனிகளை இதெல்லாம் உருவாக்குறது மனிதனுடைய கரங்கள் அல்ல அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ் தான் செஞ்சிருக்கிறான். இது ஒரு மீனிங், அதாவது நெகட்டிவ் உடைய அர்த்தத்துல. இன்னொரு மீனிங் இருக்கு, மா அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கைகள் எதை செய்ததோ அது அப்படின்ற பொருள். மானா ஒன்று. அவங்க இப்போ அவர்களுடைய கைகள் விவசாயம் செய்யுது, அதே மாதிரி அந்த பழங்கள்ல இருந்து ஒரு சாறு, ஜூஸ் இந்த மாதிரி எடுக்கிறது, அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய இனிப்பு, இது எல்லாமே பதப்படுத்திய பொருட்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, இது எல்லாமே மனிதருடைய கைகள் செஞ்சது. மனிதருடைய கைகள் செய்தது அது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள்ல வரக்கூடியதை நம்ம 2 விதமான பொருளையும் இதை நம்ம பயன்படுத்த முடியும்ன்றதுதான் இலக்கண ரீதியாக நம்ம பார்க்கிறோம். அஃபலா யஷ்குரூன், மனிதர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு கண்டனத்தோட ஒரு கேள்வி கேட்கிறான். எதுவுமே இல்லாம இருந்த இடத்துல அல்லாஹ் இவ்வளவு தூரம் திராட்சை கனிகள், அதே மாதிரி இப்போ ஏராளமான கனிகள் நம்ம பாக்குறோம். இது எல்லாமே ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது நம்ம அல்லாவை பற்றி சிந்திக்கக்கூடிய, அவனை உணரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும்ன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அஃபலா யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். சோ இதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவர்களுடைய கைகள் செய்யாதவை, ஒமா அமிலத்துக்கும் வைதீகம் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான், மனிதன் தன்னுடைய உழைப்புனாலதான் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்வத்தை அல்லாஹ் அடியோடு தகர்க்கிறான். ஒரு விவசாயி நிலத்தை உழுகலாம், விதைய விதைக்கலாம், நீர்ப்பாசனம் செய்யலாம்,
ஆனா அதுல இருந்து வெளியே வர வைக்கிறது முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய பொறுப்புலதான் இருக்கு. சாதாரண களிமண்ல இருந்து அதே மாதிரி வந்து ஒரு தண்ணீர் டேஸ்டே கிடையாது. அப்படிப்பட்ட தண்ணியில இருந்து அல்லாஹ் வந்து திராட்சை மரத்தை வந்து கொண்டு வர்றான். அந்த திராட்சை பழங்கள் தேனை விட டேஸ்ட், அந்த மாதிரி டேஸ்ட். ஸோ பேரிச்சம்பழத்தையும் நம்ம பார்க்கிறோம், அதுவும் வந்து ரொம்ப சத்தா இருக்குது. இதெல்லாமே வந்து ஒண்ணுமே இல்லாத மண்ணிலையும் தண்ணியிலையும் இருந்து அல்லாஹ் வந்து அதை விளைவிக்க செய்யறான் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய உழைப்பு அப்படின்றது முன்னா செஞ்ச அந்த விஷயத்தோட முடிஞ்சிடும். ஆனா அதை தாண்டி வெளியே கொண்டு வர்ற அந்த தன்மை வந்து யாருக்குமே செய்ய முடியாது. அது அல்லாஹ்வினால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற. சோ அதே அந்த பழத்தையும் கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பழத்துக்குள்ள இனிப்ப வந்து கொடுக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்குது. நம்ம சில பழம் வந்து இனிப்பாக இருக்கும், சில இது வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும். இப்படி வந்து டேஸ்ட் கொண்டு போறது அல்லாஹ்வினுடைய கையில தான் இருக்கு. அதே மாதிரி அந்த விதைகள் இருக்கு இல்லையா, விதைகள் தானியங்கள்லாம் இருக்கு, அதுக்குள்ள சத்துக்களை புகுத்தி வைக்கிறதும் மனிதனுடைய சக்தியினால முடியவே முடியாது. ஒரு ஒரு தானியம் இருக்குன்னா அந்த தானியத்துக்கு சக்தி கொடுக்கறது அப்படின்றது அல்லாஹ்வினுடைய கையில தான் இருக்கு. அது மூலியமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சத்து வந்து வரும் அப்படின்றதும் அல்லாஹ்வினுடைய பிரத்யேகமான ஒரு வடிவமைப்பு, ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றத நம்ம வந்து இதுல புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி தண்ணீரை கூட நம்ம பார்க்கலாமே. மனிதனுடைய தாகத்தை தீர்க்குது இன்னைக்கு தண்ணீர். தண்ணீர் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னா பூமியை கீறி அந்த நீரூற்றுகளை வந்து சாதாரணமா சுரக்க வைக்கிறான். சோ இது பெரிய விஷயம், நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இதை வந்து நம்ம இந்த வசனத்துல புரிஞ்சு கொள்றோம். அதே மாதிரி வந்து மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற விஷயங்கள்னு பார்த்தா அடிப்படை தேவையா நம்ம எடுத்துக்கிறது அந்த தானியங்கள் நம்ம வந்து குறிப்பிட்டு காமிச்சோம். அதையும் தாண்டி இன்பமானதாக பழங்களை வந்து அல்லாஹ் கொடுக்குறான். அதே மாதிரி சொர்க்க சோலைகள், அதாவது அந்த தோட்டங்களை வந்து அல்லாஹ் ஏற்படுத்துறான் அப்படின்ற இதையும் வந்து இதுல ஆஹ் குறிப்பிட்டு காமிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இதுல நமக்கு லாஸ்ட்ல என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, மனிதன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இதற்கு காரணமா இருக்கிற அல்லாஹ்வ அவனுக்கு புரியல. இதெல்லாம் சாதாரணமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா ஒரு இறைவன் இருந்தால் மட்டும்தான் இவை சரியான முறையில் சீரான முறையில் நடைபெறும் அப்படின்ற ஒரு செய்தியை மனிதன் உணர வேண்டும். அதெல்லாம் அதை பத்தி சிந்திச்சு அல்லாஹ்வை வணங்காம சிலைகளை வணங்குறதின் பக்கம் நம்ம கவனத்தை திருப்புறது, நம்ம மன இச்சைகள் என்ன சொல்லுதோ அதை வணங்கிட்டு போறது, இதெல்லாமே நன்றி கிட்டத்தனம் அப்படின்றத சில தப்சீர்ல குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பெல்லாம் யஷ்குரும் நல்லா கேட்கிறான்ல, ஏன் அந்த நியமத்துகள் இவ்வளோத்தையும் அவன் அனுபவிச்சுட்டு நன்றி செலுத்த மாட்டேங்கிறான்? அவங்க நன்றி செலுத்த மாட்டேங்கிறாங்களா, நல்லா கேட்கிறான்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதன் நன்றி கெட்ட தனத்துல இருக்கான். அவன் இதெல்லாம் பார்த்து உணர்ந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும்ல. கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பாக்குறான், பார்த்து அல்லாஹ் உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா அப்படின்னு தான் அல்லாஹ் வந்து ஒரு கண்டனத்தோட கேட்கிற கேள்வியாக தப்சீர்ல வந்து பதிவு செய்து காமிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ அதே மாதிரி நம்ம பார்க்கலாம், மனிதர்களுடைய உழைப்பினாலதான் வந்து சில விஷயங்கள் ஏற்படுது. சமைக்கிறாங்க, அதே மாதிரி அதை பதப்படுத்தி வைக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல வந்து நிறைய வந்து இன்னைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திராட்சையே எடுத்துக்கிட்டா அதை காய வச்சு அதை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸா மாத்துறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்யறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே கொடுத்தது, இந்த அறிவை கொடுத்தது எல்லாமே அல்லாதான் அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லோருக்கும் வரணும் அப்படின்றத இதுல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி வந்து பெரிய வளர்ச்சி இன்னைக்கு உலகத்துல வந்து எல்லா இடத்துலயுமே சிந்திக்கிறது எப்படின்னு சொன்னா, டெக்னாலஜி வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, எல்லாமே வளர்ந்துருச்சு. பழங்கள்ல இருந்து ஜூஸா தயாராகுது, அதுல இருந்து ஜாம் வந்து எடுக்கிறாங்க, அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸா மாத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஒயின்கள் கூட தயாரிக்கிறதா சொல்றாங்க. இப்போ இது எல்லாமே வந்து செய்யறான் மனிதன். ஆனா இயற்கையா இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது, இதனுடைய மூலப்பொருள் யார் கொடுத்தா அதை யோசிக்கணும், அதை வந்து உணரணும் அப்படின்றது. உலகத்துல கர்வம் கொள்ளக்கூடிய அந்த தன்மை எல்லாத்தையுமே அல்லாஹ் ஒழிக்கிறான். நம்மளே வந்து ஒரு வீட்டுல செடியை வைக்கிறோம், அதுல இருந்து ஒரு காய் வருது அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து ஒரு ஃப்ரூட் ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா, நான் டெய்லி தண்ணி ஊத்திருக்கேன் அதனாலதான் வந்துச்சு அப்படின்ற சிந்தனை நமக்கு போயிடக்கூடாது. அல்லாஹ் வந்து எப்படி வந்து ஒரு மண்ணுல இருந்து ஒரு விதையில இருந்து ஒரு செடியை உருவாக்கி அதுல வந்து காயை வந்து காய்க்க வைக்கிறான், அப்படி யோசிச்சு நம்ம அல்லாவை உணரணும். அப்ப அந்த கர்வம் போயிடும். நம்ம அல்லாவுக்கு அடிபணிஞ்சு நடக்கணும், இப்படிப்பட்ட இறைவனை நம்ம எப்படி உணரணும்ன்ற சிந்தனை நமக்கு வந்துடும்ன்றதை இதுல வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. சோ முழுக்க முழுக்க அல்லாஹ் சொல்றது என்ன இதுல பார்த்தா, நமக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள் அல்லாஹ் கொடுக்குறான். இந்த பேரிச்சம்பழம் திராட்சை அப்படின்றது சாதாரணமான இது இல்லை.
ரொம்ப தேவையான மனிதனுக்கு தேவையான விட்டமின்ஸ் கொடுக்குது, குளுக்கோஸை கொடுக்குது. அதே மாதிரி சில சத்துக்கள் அதுல வந்து ஏராளமானது இறங்கி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு உள்ள மனிதர்கள் அந்த டேஸ்டான, அதாவது அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த இயற்கையான ஆரோக்கியமான உணவை நோக்கி போறாங்க, அல்லது துரித உணவுகள் அப்படின்ற பேர்ல வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய வந்துச்சா. சோ இதனால என்ன ஆகுது, ஆரோக்கியம் கெட்டு போகுது. அல்லாஹ் வந்து எப்படி கொடுக்குறான்னு சொன்னா, மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும் தான் இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நமக்கு செய்யறான், எல்லா விஷயங்களையும் எடுத்து கொடுக்குறான். ஆனா மனிதன் தேடி ஓடக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியத்தை வந்து குறைக்கக்கூடிய அளவிற்கு, உடல் வந்து சீக்கிரம் பாதிப்புக்குள்ளாகிற அளவுக்கு, நம்ம ஆரோக்கியம் வந்து குறைஞ்சு போற அளவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மனிதன் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட், நம்ம அதுல ஃபாஸ்ட் ஃபுட்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே உள்ள வந்துடும். இதுல நம்ம வந்து டீட்டெயிலா சொல்ல வேண்டியது இல்லை, நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படின்னும் போது அதெல்லாமே வந்து தவிர்த்துக்கிட்டு நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் என்ன, நல்லா எப்படி நம்மளை வந்து சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்ம தானே முளைக்க செய்யறோம். இதெல்லாம் பார்த்து அவன் அனுபவிக்கணும்ல, அனுபவிக்கணும்ன்றதும் அதுல அடங்கி இருக்கு. அல்ல இவ்வளவுதையும் கொடுத்திருக்கிறானா யாருக்கு, இல்லையா மின் சமரிகி, அதுல இருந்து மனிதன் சாப்பிடுவதற்காகத்தான். ஆனா அது எல்லாமே இன்னைக்கு ஒதுங்கி போயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து நம்ம உடலையும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். அல்ல நம்ம கொடுத்துருக்கான்னு அதுக்கும் நன்றி செலுத்தணும். ஸோ ஆரோக்கியம் கெட்டு போற அளவுக்கு, அல்லாவுக்கு நன்றி செலுத்தாத அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எப்பயுமே இருந்துடக்கூடாது அப்படின்றது இதுல வந்து நமக்கு புரிய வருது. ஸோ சட்டங்கள் கூட அப்படிதான் நமக்கு சொல்லுது. அல்லாவினுடைய வாழ்வாதாரம் எவ்வளவோ அல்லாஹ் கொடுத்துருக்கான், அதை எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒரு மனிதன் அதை வந்து உணர்ந்து நன்றி செலுத்தணும், அல்ல சுக்குர் செய்யணும். அது வந்து அல்ல வேற ஒரு இடத்துல சொல்லுவான், நீங்க அதிகமா சொல்லி காமிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது லைன் ஷக்கர்த்தும் லசீதன்னக்கும், நீங்க வந்து இன்னைக்கு அல்லாஹ்வினுடைய அருளை உணர்ந்து நன்றி செலுத்தீங்கன்னா அவன் நிச்சயமா உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அது வந்து ஒரு ஃபர்லா மாறி இருக்கு. நம்ம ஒரு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் அப்படின்னா அது வந்து சுக்குர் செய்வது கட்டாய கடமையா போயிருது இந்த இடத்துல. அதே மாதிரி அல்லாவுக்கு நன்றி கெட்டத்தனமா நடக்கிறது அப்படின்றது, இவ்வளவு அறக்கொடைகளை அனுபவிச்சுட்டு அதை நான் வந்து நன்றி செலுத்தாம போறது குஃப்ரு நியாமா அப்படின்னு சொல்லுவாங்க. குஃப்ரானு நியாமா அப்படின்ற பொருளை வரும். அதாவது நியாமத்துகளை வந்து நிராகரிக்கிறது, நன்றி செலுத்தலைன்னா நிராகரிக்கிறது அப்படின்ற பொருள் தானே வரும். சோ அதனாலதான் நம்ம பார்ப்போம் வீட்டிலேயே கூட, இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலேயே கூட பெரியவங்க சின்ன பிள்ளைங்கன்னு பார்க்காம சாப்பிட்டோன்னே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, தண்ணி குடிச்சோன்னே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய சிந்தனையின் பக்கமே நம்ம வந்து ஆஹ் பிள்ளைங்களை வந்து கொண்டு போறது, அதே மாதிரி சின்னவங்க பெரியவங்களுக்கு சொல்றது, இப்படி எப்படி வேணா எடுத்துக்கொள்ளலாம். என்னத்துக்காண்டி அப்படின்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். அப்பெல்லாம் யஷ்குரூன், அவங்க நன்றி செலுத்த மாட்டாங்களா நல்லா கேட்கிறான். அப்படின்னா நம்ம நன்றி செலுத்துறது நம்ம மேல ஒரு கடமையாக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி பாருங்க, இந்த பேரிச்சம்பழத்திலையும் சாதாரண விஷயம் இல்லை, இதுவும் அப்படிதான். இதுவும் அதிகமாயிருச்சு. திராட்சை தோட்டம் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கு, பேரிச்சம்பழ தோட்டம் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கு. அது வந்து ஒரு அளவு சொல்றாங்க, அதாவது 5 வசப், அந்த 653 கிலோ நம்ம இப்ப கணக்குப்படி அதை எட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த உரிமையாளர் என்ன செய்யணும், அறுவடை நேரத்துல வந்து ஏழைகளுக்கு வந்து 5% அல்லது 10% வந்து ருஷுதுன்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து அவங்க கொடுக்கறது ஜக்காத், அந்த இடத்துல ஒரு கட்டாய கடமையா மாறுது. அப்போ அல்லாஹ்வினுடைய அருள் எவ்வளவு விசாலமா இருக்கு, ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனம் தருது, அதுல அதிகமா அல்லாஹ் கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு பிரயோஜனம் அடைய வைக்கிறான் அப்படின்றத நம்ம வந்து இந்த வசனத்துல பார்க்க முடியுது. சோ நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு நல்ல வசனமாக இதை நம்ம வந்து பார்க்கிறோம். கொஞ்சம் மேல போங்க, கொஞ்சம் ஓகே இருக்கு. அது பில்லாஹி மினஷ் ஜஅல்னா ஃபீஹா ஜன்னாத்தி மின் நഖீலின் வஅனாபின் ஃபஜ்ஜர்னா ஃபீஹா மின் உயூன் லியாக்குலு மின் ஸமரிஹி வமா அமிலத்து ஐதீஹிம் அஃபலா யஷ்குரூன். ரெண்டே ஒண்ணா முடிச்சிட்டீங்க, மாஷாஅல்லாஹ். இதே ஆயத்தை தான், இதே மாதிரி ஆயத்து வந்து இதுல வரும், சூரா காஃப்ல. இந்த அவங்களுக்கு ஒரு தன்னுடைய கதையை எல்லாம் சொல்லும்போது, நகீலு அனாபு நடுவில் ஆற பீறிட்டு ஓட செய்தோம், சுத்திலையும் வயலை நம்ம ஆக்கினோம். ஆனா வந்து என்ன செய்வோம், இது என்னுடைய திறமையால வந்துச்சு, என்னுடைய கையினால வந்துச்சு அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்குவோம். அதை எப்படி இன்னொரு நல்ல மனிதர் வந்து ரிமைண்ட் பண்ணுவாரு, அது மாதிரி அவனுடைய அந்த தாவரங்கள் தோட்டங்கள் அழிஞ்சிடும் என்ன. ஸோ இதே நமக்கு திருப்பி ரிமைண்ட் பண்றான்ல, உன்னுடைய உழைப்புனாலையோ உன்னுடைய திறமைனாலேயோ வந்ததில்லை, நான் யாருக்கு கொடுக்குறோன்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு தான் கொடுக்குறோம், அது என்னுடைய அது புறத்துலேருந்து வந்தது. அதுக்கு வந்து ரிமைண்ட் பண்றான்ல, அடிமையே பார்த்துக்கோ என்ன. ஸோ
நம்ம நன்றி செலுத்து, குறைவா தான் நன்றி செலுத்துறீங்க, அப்பெல்லாம் செலுத்த மாட்டீங்களா அப்படிங்கிறோம். நம்ம ரிமைண்டர் திருப்பி நம்ம நன்றி செலுத்துறோமா? இப்ப தண்ணி குடிக்கிறோம், நீங்க எத்தனை தடவை தண்ணி குடிச்சிருக்கோம், எத்தனை தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே யோசிச்சு பார்த்தா ஆமா. இல்ல. என்ன சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேனா இல்லை, உங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லியிருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, உங்களை ட்ரெயின் பண்ணி அமைச்சிருக்காங்க மதரசால இருந்து சொல்றதுக்கு சொல்லியிருக்கீங்க. அதேதான். சொல்லலைன்னா அடி விழுந்திருக்கும் அங்க. என்ன சோ இப்ப நல்லா அல்ஹம்துலில்லாஹ் அந்த தீனியாத் மதரசாலாம் ஒண்ணு வச்சுட்டு நடத்திட்டு வராங்க. என்ன இங்க பிள்ளைங்க இதெல்லாம் ஓதுதா இல்லையா, அதுக்கு வந்து ஒரு வீட்டு பாடம்லாம் செய்யறாங்க. எத்தனை தடவை வந்து இந்த துவா ஓதிச்சு அல்ஹம்து சொல்லிச்சா இல்லையா, அந்த சின்ன வயசுலயே பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ப்ரோக்ராம் பண்ணிடும். ஸோ நம்மளும் என்ன பண்ணோம், இன்ஷா அல்லாஹ் வாயால வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ் உணர்வுபூர்வமா அல்லாஹ் இதை கொடுத்த நமக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் வந்து செயல்லையும் வரணும். நமக்கு கொடுத்த உணவை வந்து, நமக்கு கொடுத்த ரிஸ்கை, நமக்கு கொடுத்த அறிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்போதான் நம்ம ஏற்கனவே இந்த சொன்ன மாதிரி சக்கரத்தம் அஜித் என்னக்கும் வந்து நமக்கு மேல மேல அல்லாஹ் கொடுப்பான், அதுல பறக்கத்து செய்வோம். ஸோ இதுல வந்து இது பரவாயில்ல, சில பேர் இதை விட மேல போவாங்க. இந்த இந்த சில ஆயத்துல சொல்லுவான், அதாவது நான் கொடுத்த உணவுலேருந்து மற்ற தெய்வங்களுக்கு பங்கிடுவாங்க, எனக்கும் பங்கிடுவாங்க, ஆனா அது எனக்கு வந்து சேராது, மற்ற தெய்வங்களுக்கு பங்கிடுறது அவங்களுக்கு போயிடும். என்ன எவ்வளவு பெரிய அநீதி நடத்துறாங்க, நம்ம செய்யறோமா இல்லையா அதையும் பார்த்துக்கணும். இப்போ நேர்ச்சை சில இடத்துல நடக்குது. என்ன இது இந்த விளைச்சல் வந்துட்டா இந்த பாவாக்கு போய் காசு போடுறது. என்ன அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து நல்ல காரியத்துக்காக செய்யலாம். நான் வந்து அந்த வழியினால வந்தது, இந்த வழியினால வந்தது, வழி இல்லாத கொடுத்தாரு எனக்கு. என்ன இந்த இன்னும் மேல போனீங்கன்னா, இந்த குழந்தையே வந்து அஸ்தஃபிருல்லாஹ் அந்த பாவா நேர்ச்சை பண்ணதுனால பிறந்தது. அது எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ்க்கு கோபமான ஒரு செயல் பாருங்க. அந்த மாதிரி நடக்குது ஊர்ல. முன்னாடி அறியாம காலத்துல நிறைய பண்ணாங்க, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. நிறைய இயக்கங்கள் வந்து அதெல்லாம் தப்பு அப்படின்னு செய்யறதுனால தௌஹீத் இயக்கங்கள் நிறைய இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ இன்னும் சில ஊர்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஹத்தம் அது இது ஊர்வசின்னு வச்சு அதுக்கு போய் பாட்டு கச்சேரிலாம் வச்சு என்ன அதுக்கு போய் நேர்ச்சைன்னு போய் அதுக்கு அது செஞ்சு கொடுக்குறது. சரிங்க, இந்த மாசம் என்ன இந்த மாசம் முஹர்ரம் மாசம் அது வேற நடக்குது. அது அது என்ன பண்றாங்க முஹர்ரம்ல, என்ன பண்றாங்க, என்ன பண்ணுவாங்க? அது அது நம்ம செய்ய மாட்டோம், அது ஷியா முஸ்லிம்கள் தான் செய்வாங்க இல்லையா. இல்ல இப்போ வந்து அது எப்படின்னா வளமையா செஞ்சுட்டு வராங்க. சொல்லிட்டு ஷியாக்கள் மட்டும் இல்ல, இப்போ நம்ம திருச்சியில நதர்ஷா தர்கா இருக்கு, வந்து டெய்லி ஒரு பண்டிகை மாதிரி இது. அல்லாஹ்க்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்லாத செயல், ரசூலுல்லாஹி சொல்லாத செயல், இதெல்லாம் வந்து இன்ஷா அல்லாஹ் அவங்க வந்து தெரியாம செய்யறாங்க. தெரியாம செய்யற மக்களுக்கு நம்ம துவா செய்யணும், நம்ம ரிமைண்ட் பண்ணணும். அவங்க வந்து இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளும் வந்து முயற்சி பண்ணது. நம்ம வந்து இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லணும் அவங்கள்ட்ட போய், நான் இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஊறி இருக்கிறாங்க. அதுல திடீர்னு வர்றது கஷ்டம். ஏன்னா சைத்தான் அவங்களை வந்து ரொம்ப ஆழமா அதுல வந்து ஊற வச்சிருப்பான். நம்ம வந்து அதை எடுக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் நம்ம பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பும். ஒரு போய் சொன்னா வந்து உடனே வந்து எப்படி சொல்லலாம், இதை வந்து இது தெய்வ குத்தம், என்ன வந்து நீ வந்து நாளைக்கு மொத்தம் போயிருவ அப்படின்றாங்க நம்மள. என்ன நமக்கு வந்து அடி கூட விழும். என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து பிரச்சனையாயி கைகலப்பாயி சண்டை வந்து ரத்த காயங்கள் ஒரு அளவுக்கு பிரச்சனைகள். ஆனா சைத்தானுடைய ஆதிக்கத்துல இருக்கிறாங்க அவங்க. முரட்டு சைத்தான்களோட இருக்கலாம். என்ன அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, அணுகிறது வந்து ரொம்ப கவனமான முறையில அனுபவிக்கணும். பட் சொல்லிக்கிட்டே இருந்தா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இதாயத்து வந்துடும். என்ன நம்ம வந்து முயற்சி பண்ணணும், அதுல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த ஆயத்துல சொல்றான், நம்ம வந்து நான் கொடுத்ததை வச்சு எனக்கு நன்றி செலுத்துங்க அப்படிங்கிறான். செலுத்தாம சில இன்னொரு ஆயத்துல சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு நேர்ச்சி செய்யறதோ, அது இன்னும் அடுத்த ஸ்டேஜ். எஷ்குருன்னு இல்லாம காஃபிரூன் பண்றான். என்ன குஃபருக்கு கொண்டு போய் ஷிர்க் பண்றான். என்ன
அது அப்படிங்கிறப்போ நம்ம அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொன்ன மாதிரி நல்ல உணவுகள்லாம் தரேங்க. நல்ல திராட்சை, நேச்சுரலான ஃபுட்டு, இயற்கையா விளையிற ஃபுட்டு, இயற்கையா கறி மாமிசம் எல்லாம் அதுலேருந்து மீன் நிறைய கொடுக்குறான்ல. அதை விட்டுவிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஏன்னா கெமிக்கல் மிக்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட்டு அப்படின்னு போறாங்க மக்கள். அதெல்லாம் உடம்புக்கு ஹலால் தான். ஆனா மார்க்கம் வந்து ஹலாலன் தையீபன் தான் சொல்றான் குரான்ல. என்ன இந்த ஹராம சாப்பிடவானா, உங்களுடைய உணவுல ஹலாலன் தையீபன் ஒரு வார்த்தை வரும். என்ன சோ சுத்தமான உணவா இருக்கணும் உங்களுக்கு வந்து. என்ன அல்லாவுடைய அமானிதானம் நம்ம அல்லா நம்ம கொடுத்து. எடுக்கலாம் இல்ல இப்படியே எடுத்துக்கலாம். அதாவது அல்லா வந்து குரான்ல எப்படி சொல்லுவானா, உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவின் பக்கம் போட்டுக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹலால் தான், ஹலால்ன்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஆனா அதை எடுத்துக்கிட்டா உடம்புக்கு பிரச்சனை ஆகுது. அதான் அல்லாவுடைய அமானிதம். அதாவது அதுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். நான் கொடுத்த உடம்பு இது, நீ சாப்பிட்டா இது வந்து இதுல கேடுன்னு தெரியுது உனக்கு. அதனால வந்து எப்போவாவது ஒரு தடவை, அதுவும் ஆசையா இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வாங்கி ஒரு தடவை வாங்கி கொடுக்கலாம்னு வச்சுங்களேன். ரொம்பவும் போட்டு பேலன்ஸ்னு போவோம். நம்ம வறுத்து சாப்பிட்றோங்கிறீங்க சொன்னீங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ உடனே வந்து அதை ஆனால் கவனமா இருக்கணும். எப்படி ப்ராசஸ் பண்ணுற நம்ம படிக்கணும். அது என்ன மாதிரி தீவிர என்ன, எப்படி அந்த கோழியை வந்து ஊசி போட்டு ஒரு வாரத்துல அதை பெருக்க வச்சு, என்ன எப்படி வந்து அந்த ஆடுகள் எப்படி அதோட ப்ராசஸ்லாம் ஒரு மெக்கானிக்கலா இருக்கும், நேச்சுரலா இருக்காது. என்ன ஸோ அது வந்து நம்ம ஹலாலா தையீபனானு கேட்டுக்கணும். இப்போ கொக்கோ கோலா இருக்குது, 7up இருக்குது, ஸ்ப்ரைட், எவ்வளோ ட்ரிங்க்ஸ், கேஸ் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது, விருந்துலாம் வைப்பாங்க நிறைய பேர். என்ன அதுல பாத்தீங்கன்னா அது ஹலால் தான், ஹலால் சர்டிஃபிகேட் போட்டிருப்பாங்க. என்ன அது உடம்புக்கு நல்லதான்னு பார்த்தா சுத்தமான கிடையாதுங்க. என்ன ஸோ நம்ம வந்து எல்லாமே ஹலாலா இருக்குன்னு உடம்ப வந்து நம்ம என்ன கேட்டுக்கு உண்டாயிருக்கக்கூடாது நம்ம. என்ன ஸோ நம்ம அந்த டாபிக், ஹலால் தையீபனான உணவா சாப்பிடணும். இந்த மாதிரி நேச்சுரலா கொடுக்கும்போது நேச்சுரலான ஃபுட்டுகளை தரேன் அப்படின்னு சாப்பிடணும். ரெண்டாவது நம்ம தான் ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அல்லாஹ் வந்து மேல மேல நமக்கு அது என்ன பெருக்கி தரான். சக்கர்த்தும் அஜிதன்னக்கும் அப்படின்னு. நான் சம்டைம்ஸ் என்ன பண்றது, வீட்டில் மனைவி பார்த்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உனக்கு வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அவங்க கிண்டல சொல்லுவாங்க, ஏன் உங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கறதுக்கா அப்படிங்கிறதுக்கா. நம்ம அந்த மீனிங்ல எடுத்துக்கூடாது. நம்ம என்ன நல்ல குணம் நல்லா கொடுத்துருக்காங்க, அந்த நல்ல குணத்தை இன்னும் அதிகமாக்கி தருவான். என்ன ஒரு நல்ல குணத்தை அப்ரிஷியேட் பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ் வெரி குட் அப்படின்னு. இப்போ மோட்டிவேஷன் இன்ஸ்பைரேஷன் எடுத்து சொல்றாங்க. என்ன வா நல்லா பண்றிய நீ நல்ல. இப்போ அதுக்கு என்ன ஒரு 1 minute மேனேஜர்னு ஒரு புக் இருக்குங்க. ஒரு நிமிட மேனேஜர், ஒரு நிமிட மேலாளர்னு ஒரு புக்கு. என்ன அவர் அதுல என்ன சொல்லுவார்னா, நீங்க ஸ்டாஃப் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் அவங்க என்ன நல்லது செய்யறாங்க அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அதை போய் அப்ரிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். என்ன அப்ரிஷியேட், வா நீ என்ன நல்ல பண்ற. அதை விட்டுட்டு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், எப்ப தப்பு பண்றான்னு பார்த்துட்டு அதை போய் நம்ம என்ன பண்ணுவோம், அதை தான் போய் பாயிண்ட் பண்ணுவாங்க. நல்லா காலையில் ஒரு 10 வேலையில 9 வேலை நல்லா பண்ணியிருப்பாரு, ஒரு வேலை ஏதோ ஒரு தப்பா நடந்திருக்கும். என்ன அந்த 9 வேலையை விட்டுட்டு அந்த 10வது வேலையில ஒரு தப்பு பண்ண மட்டும் அது சுட்டி காமிச்சு, என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா அவர் வந்து எப்படி அடுத்த வேலை எப்படி ஒழுங்கா பார்ப்பாரு. இன்னும் 2 வேலை தப்பா பண்ணுவார், 3 அப்படி இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனா அந்த 9 வேலையை செஞ்சிருக்காரு இல்லையா, என்ன அதை பார்த்து வா நல்லா பண்ணிருக்கீங்களே ரொம்ப நல்ல வேலை அப்படின்னு அவரை வந்து நம்ம தட்டி கொடுத்த ஷபாஷ் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவரோட மனநிலை எப்படி இருக்கும், அவரோட வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும். என்ன அதான் எல்லாம் சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது வேற என்ன, அதே தான். அல்லாஹ் கொடுத்து நம்ம சுக்கூர் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லும் போது நம்ம அதில் குறைய பார்க்க மாட்டோம். என்ன ஸோ அல்லாஹ் வந்து மேல மேல நமக்கு நேச்சுரலா கொடுப்பான். இதே நம்ம வாழ்க்கையினே அப்ளை பண்ணோம். அந்த அல்லாஹ்க்கு சுக்கூர் செய்தவன்னு மனிதர்களுக்கும் நம்ம சுக்கூர் செய்யணும். என்ன மனிதன் குறைவாகவே நன்றி செலுத்துகிறான்னு சொன்னா அல்லாஹ்க்கு மட்டும் இல்லைங்க,
மற்ற படைப்பினங்களுக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் குறைவா தான் நன்றி செலுத்துறாங்கிறான்ல, பொதுவாகவே சொல்றான்ல. ஸோ நம்ம என்ன செய்யணும், நல்ல மூமீன் நல்ல முஸ்லீமா இருந்துச்சுன்னா நன்றி செலுத்துற மனப்பான்மை நம்ம வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த ஆயத்துல புரிஞ்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம இதுல என்ன கடைசியா ரீகாப் பண்றதுன்னா, இந்த அன்னைக்கு கூட ஒரு அருவிக்கு போயிருந்தோம். போன ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் ஒரு நீர் அருவி, ஃபால்ஸ், குற்றாலம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பசங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன், பாரு இந்த மாதிரி அருவிலாம் பாரு, தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய மலைகள், இவ்வளோ பெரிய ஒரு பச்சை பச்சேன்னு இன்னும் அழகா இருக்குது, இது ஒரு மனிதனால செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னேன். என்ன அவனுக்கு சொன்னானுங்க, ஏன் சிங்கப்பூர்ல ஒரு இது இருக்கு, அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க இப்போ, என்ன ஜுவல்னு ஒரு ஏர்போர்ட்ல அந்த மாதிரி இருக்க டேடி அப்படிம்பானுங்க. நான் சொன்னேன், அங்க கரண்ட் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, தண்ணி ஊத்தாது. என்ன என்ன தண்ணி வரலன்னா முடிஞ்சு போச்சு, அந்த தண்ணி அங்க ஊத்தாது. என்ன இங்க வந்து அல்ல தன்னா மேகத்துல இருந்து தண்ணி எங்கேருந்தோ ஒரு ஊத்துல இருந்து வந்து ஊத்த வைக்கிறான். என்ன ஸோ அது வந்து 24/7 ஊத்திக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோன்னா அப்பதான் புரிஞ்சுக்கிட்டானுங்க, ஓ இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும், பார்க்கணும். அந்த பார்க்கும் போது மலையில பாருங்கிறான், வானத்தை பாருங்கிறான், இயற்கை போய் பாருங்கிறான், நான் உலகம் ஃபுல்லா போய் என்னுடைய படைப்புகளை பாருன்னு சொல்றான். பார்த்து அது மூலமா நீங்க வந்து என்னுடைய படைப்புகளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்றோம். ஸோ அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்ம வந்து அதை பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம், ஒரு மரம், செடி, கொடி, ஒரு இலை, பூ வந்து காயாவது, காய் பழமாவதுங்கும் போது நம்ம அதெல்லாம் யோசிக்கணும். எப்படி அந்த ஒரு போடுற ஒரு விதை எப்படி அது வந்து வெடிக்குது, அது செடியாவது கொடியாவது, அதெல்லாம் எங்க நேரம் இருக்கு நமக்கு. ஸோ ரோட்ல போக பார்த்துட்டு தான் போறோம். என்ன ஆனா இதே நேரத்துல சம்டைம்ஸ் திடீர்னு கொடுத்துக்கிட்டே இருப்பான், திடீர்னு வறட்சி வந்துடும், திடீர்னு பஞ்சம் வந்துடும். என்ன சில நேரத்துல விலைவாசி எல்லாம் ஏறிடும். அந்த நேரத்துல வந்து அப்பதான் அதோட மகிமை தெரியும். என்ன சில ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ சவுதி எல்லாம் போயிட்டோம்னு வச்சுங்களேன், பாலைவனம். அவங்க எல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம நாடுகளுக்கெல்லாம் வந்தாங்கன்னா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, அந்த மாதிரி சில பச்சை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. என்ன ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி செலுத்துறோமா? என்ன அந்த மாதிரி வறட்சியாகிட்ட என்ன ஆகும் நமக்கு? என்ன தண்ணியும் அவன் சவுதியிலாவது எல்லாம் வந்து பெட்ரோலை கொடுக்குறான், என்ன பெட்ரோலை கொடுத்து காசு கொடுத்து எல்லாம் வாங்கிடுறாங்க. என்ன நமக்கு இதையும் வறட்சியாக்கி தண்ணி இல்லாம ஆயிட்டா என்ன நிலைமை மனிதன்? என்ன ஸோ அப்படிங்கறது நம்ம அங்க போனாலுமே அதானே நினைப்போம். அங்க போனா இந்த மாதிரி எப்படி ஆமா இருக்கிறாங்க. முடியாது. ஆமா. ஸோ அதனாலதான் வந்து நம்ம இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க நேமத்துகளாக நம்ம நினைச்சு நம்ம வந்து டெய்லி அதான் நான் சொல்றேன்ல, சுறா காஃபிலே சொல்லுவான்ல, என்னுடைய என்ன வல்லமை எழுதுனேன்னா 2 கடல் மையா கொண்டு உலகத்துல உள்ள மரங்கள் எல்லாம் பேனாவா கொண்டு எழுதுனா கூட எழுதி முடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாம் ஏற்கனவே சொல்லல, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல்னு சொல்றான். என்ன அவங்களே அல்லாஹ் சொல்லுவான், அவர் கொடுத்த சில நியமத்துக்களுக்காக நன்றி செலுத்தினார் அப்படின்னு ஒரு ஆயத்து வரும். என்ன எப்போதுமே அவர் அல்லாஹ்க்காகவே எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சவர், அல்லாஹ்வுடைய கலீல்னு சொன்னவர், அல்லாஹ் இப்படி சொல்றான். என்ன நம்ம நியமத்துகளுக்கு நம்ம என்ன, அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லாம் கம்பேர் பண்றப்போ நம்மளுடைய சுக்குர் எல்லாம் என்னங்க? என்ன ஸோ நம்ம வந்து சுக்குர்னா பள்ளியாசிலே போய் 24 மணி நேரம் உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு உட்காரணும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லலை. எல்லாம் பேலன்ஸ் அகைன். இப்போ வந்து அந்த மைண்ட் செட் இருக்கணும் நமக்கு, ஒரு ஒரு தேங்க்ஃபுல் மைண்ட் செட்டு நமக்கு வந்து நல்லா கொடுக்குறான். நல்லா மற்றவங்க மூலமா கொடுக்குறவங்களையும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ஆசிரியர் பாடம் நடத்துறாருன்னா அவருக்கும் நம்ம நன்றி கடன்பட்டிருக்கிறோம். நம்ம பெற்றோருக்கு நம்ம நன்றி கடன்பட்டிருக்கிறோம். என்ன நமக்கு குழந்தை எல்லாம் கொடுத்துருக்கணும், அது ஒரு நியமத்து, அதுக்கு நம்ம நன்றி கடன்பட்டிருக்கணும், அதுக்குள்ள கடமைகளை செய்யணும். என்ன ஸோ நம்ம நன்றி செலுத்துற மனப்பான்மை இன்ஷா அல்லாஹ் நமக்கு வந்து மேலே வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு உள்ள தௌஃபீக் நம்ம கொடுக்கணும், நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆ செய்வோம். ஓகே. سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون. பூமி முளைப்பித்தவற்றிலிருந்தும் மனிதர்களாகிய அவர்கள் தம்மிலிருந்தும் அவர்கள் அறியாதவற்றிலிருந்தும் ஜோடிகளை அவை ஒவ்வொன்றையும் படைத்தானே, அவன் மிக தூய்மையானவன்.
ஸோ நம்ம அந்த மாதிரி முடிச்சிடலாம். அந்த மாதிரி தவறான அர்த்தம் எடுத்துக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நிறைய மனைவி கொடுப்பான், நிறைய கணவனை கொடுப்பான் அப்படின்னு எடுத்துக்காம என்ன, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அவங்கள இன்னும் நல்ல நமக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பான். அப்படி என்ன, அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அல்ல அல்ல அதான் நீயத்தை நீயத்தை பாக்குறான். இன்னமல் அபல் நீயா, இந்த நீயத்தை சொல்றோம் அப்படிங்கறத பாக்குறான். ஓகே, நம்ம இதுக்கு போயிடுவோம். சுப்ஹானல்லதி அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. சுப்ஹானல்லதி خلقல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா துன்பித்துல் அர்து வமின் அன்ஃபுஸிஹிம் வமிம்மா லா யஅலமூன். பூமி முளைப்பித்தவற்றிலிருந்தும் மனிதர்களாகிய அவர்கள் தம்மிலிருந்தும் அவர்கள் அறியாதவற்றிலிருந்தும் ஜோடிகளை அவை ஒவ்வொன்றையும் படைத்தானே அவன் மிக தூய்மையானவன். சோ 36வது வசனம் இது. இப்போ போன வசனங்கள்ல அல்ல வந்து இந்த பேரிச்சை மற்றும் அப்புறம் வந்து திராட்சை தோட்டங்கள், இது எல்லாமே நீரூற்றுகள் எல்லாமே மனிதன் அவன் உண்ணுவதற்காக நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம். அவன் வந்து நன்றி செலுத்தணுமே அப்படின்ற விஷயங்களை அல்ல வந்து சொல்லி காமிச்சான். சோ இந்த 36வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மண்ணில இருந்து விளையக்கூடிய தாவரங்கள், அதே மாதிரி மனித இனம், அப்புறம் நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்காம இருந்திருப்போம். அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாம சில நுண்பொருள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கு எல்லாமே ஜோடி ஜோடியா தான் எல்லாம் படைச்சிருக்கேன்ற மாதிரி சொல்றான். அலுக்கல் அசுவாஜ குல்லஹா எல்லாத்தையுமே அவற்றின் மூலம், அதாவது இந்த விஷயங்கள் மூலமாக அல்ல அந்த உலகத்தையே வந்து தொடர செய்யறான். அப்படிப்பட்ட இறைவன், அதாவது இறைவன் எந்த விதத்திலும் தூய்மையானவன், அவனுக்கு குறையே கிடையாது, அவனுக்கு துணைகள் யாருமே கிடையாது அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். சுபஹான அப்படின்னு சொன்னா மிக தூய்மையானவன், குறைகள் இல்லாம பரிசுத்தமா இருக்கக்கூடியவன் தான் சுபஹான அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ இன்னும் சொல்ல போனா அதுல சுபஹான அப்படின்னு வந்திருக்குல்ல, அதுக்குள்ளக்க ஒரு வினைச்சொல் மறைஞ்சிருக்கு. அதாவது நான் வந்து அல்லாஹ்வ எந்த குறைகளை விட்டும் சுத்தப்படுத்துறேன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சுபஹான அப்படின்னு வந்திருக்கு. அதாவது மஃபூல்னு சொன்னாங்க. மஃபூல்னா செயலுடைய காரணம். அப்படின்னா அந்த செயல் செஞ்சவன நான் எப்படி புரிஞ்சிருக்கேன், நான் அல்லாஹ்வை எந்த குறைகளை விட்டும் தூய்மைப்படுத்துகிறேன், அப்போ தூய்மையானவன் அப்படின்ற ஒரு பொருள்ல வரக்கூடியதாக நம்ம வந்து பாக்குறோம். சோ சுபஹானா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வினைச்சொல் மறைஞ்சிருக்கின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா. அஸ்வாஜ அப்படின்றது வந்து ஜவுஜுன்ற வார்த்தையோட பன்மையாக வருது. ஜவுஜுனா ஜோடி, அப்புறம் இணைகள், அப்புறம் வந்து எதிர் ஆப்போசிட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளதுக்கு ஜவுஜுன்னு சொல்லி சொல்லுது. அல்லாஹ் வந்து இங்க அஸ்வாஜ்னா பன்மையா பயன்படுத்துறான். மிம்மா தும்பித்துல் அர்து, பூமி முளைவிக்கக்கூடிய, அதாவது பூமியில இருந்து வரக்கூடிய எல்லா தாவரங்கள், மற்ற எல்லா விஷயங்களுமே அடங்கும். ஒமின் அன்ஃபுஸிஹிம், அவர்கள் சொந்த இனத்திலிருந்து அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். ஆண் பெண் அப்படின்ற ஜோடியும் எல்லாம் வந்து படைச்சிருக்காரு. ஒமின்மா லா யஅலமூன், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத, இன்னும் கண்டறியப்படாத ஏராளமான படைப்புகள் உண்டு. மனிதனே யோசிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் வந்து எவ்வளவோ பார்க்க முடியாத படைப்புகள் இருக்கு. கண்ணால பார்த்து வியந்துற அளவுக்கு சில படைப்புகள் இருக்கு. மனிதன் தெரியாத படைப்புகள் இருக்கு, மனிதனுடைய அறிவுக்கு எட்டாது. இது எல்லாமே அல்லாஹ் வந்து ஜோடியா படைச்சிருக்கான் அப்படின்றத சொல்லி காமிக்கிறான். சோ இதுல நமக்கு வந்து எப்படி புரியுது அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்புகள்லையுமே அல்லாஹ் வந்து ஜோடி அப்படின்ற ஒரு விஷயத்த அல்லாஹ் வந்து கட்டாயமாக்கி வச்சிருக்கிறான். சோ மனிதர்கள், அதே மாதிரி விலங்குகள் எல்லாத்துலயுமே நம்ம வந்து பார்க்க முடியும், ஒரு விசித்திரமான ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதாவது ஆண் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணு அப்படின்ற ஒரு ஈர்ப்புன்ற மாதிரி ஒரு இணைத்தன்மை, அதை வச்சுதான் இயங்கிட்டு இருக்கு இந்த உலகம் அப்படின்றத எல்லாம் சொல்றான். ஸோ எதுக்கு அவனுடைய எல்லாம் இப்படி ஜோடியா எல்லாத்தையும் படைச்சிருக்கான் அப்படின்னா, படைப்புகள் அப்படின்னு பார்த்தாலே எல்லாமே பலவீனமா தான் இருக்கு அப்படின்றத உணர்த்துறதுக்காண்டி அவங்களுக்கு இணைகளினுடைய பக்கத்துல வந்து ஒரு அடுத்த ஆப்போசிட் இதோடைய ஒரு தேவை இருக்கும்படி உணர்த்துறதுக்காண்டி தான் அல்லாஹ் வந்து ஜோடியா படைச்சிருக்கான். சோ இதன் மூலமா என்ன புரியுது அப்படின்னா, இந்த உலகத்துல தேவை இல்லாம, எந்த ஒரு தேவையும் அற்றவராக யாருமே இருக்க முடியாது அப்படின்றத இந்த இடத்துல அல்லாஹ் மட்டும்தான் பரிசுத்தமானவன், அவனுக்கு நிகரா யாருமே வந்து தனித்திருக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாதுன்றத அல்லாஹ் வந்து புரிய வைக்கிறான். அல்லாஹ் சுபஹானா அப்படின்ற ஒரே வார்த்தையிலேயே மனிதன் பலவீனமானவன், மனிதன் எதுவுமே இல்லாதவன்றத ஒரே வார்த்தையிலே புரிய வச்சுட்டான் நமக்கு.
சோ அதுதான் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றதை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி மிம்மா லா யாலமூன் அப்படின்னு சொல்லி அதாவது மனிதர்கள் அறியாதவை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அறிவியல் அதிசயங்கள் ஏராளமானது இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த அரபுகளுக்கு 1400 வருஷங்களுக்கு முன்னாடி தப்சீல்ல சொல்றாங்க, 1400 வருஷங்களுக்கு முன்னாடி அரபுகளுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா மனிதர்கள், விலங்குகள், அதனுடைய ஜோடிகள், அதை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் வந்து அன்னைக்கே வந்து சொல்லிடுச்சு, ஆஹ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாசிட்டிவ், அதாவது எப்படி சொல்றது, ஆப்போசிட் அப்படின்றது உண்டு. இப்ப நம்ம பார்க்கலாம்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து புரோட்டான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேட்டர் அனிமேட்டர் அப்படின்னு சொல்லி மிக நுண்ணியமான அறிவிலையும் கூட அல்லாஹ் வந்து இந்த ஜோடி அப்படின்ற ஒரு விதியை அப்ளை பண்ணி வச்சிருக்கிறத நம்ம வந்து ஆஹ் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ குர்ஆனுடைய வார்த்தைகள் ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா, குல்லஹான எல்லாமே வந்துரும் அப்படின்றத நம்ம வந்து இதுல புரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ அதே மாதிரி அடுத்தது இந்த சுஹானா அப்படின்றது இன்னும் முடியல. அதாவது வந்து மனிதன் அவனுக்கு துணையாக ஜோடிகள் அப்படின்றது நிச்சயமாக தேவை. அந்த ஜோடி இல்லைன்னு சொன்னா மனித இளமே வந்து டெவலப் ஆகாது, அது ஒன்னொன்னு அழிய தொடங்கிடும். ஸோ அல்லாஹ் வந்து அவனுக்கு வந்து எந்த ஒரு ஜோடியோ மனைவியோ பிள்ளையோ துணையோ எதுவுமே தேவையில்லை அப்படின்றத இதுல வந்து இன்னும் தெளிவாக அல் வாஹித் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் வந்து தனித்தவன், அல் அஹத், அவன் வந்து எதுவுமே இல்லாம அவன் மட்டுமே இருக்க முடியும், ஆனா மனிதனால இருக்க முடியாது. சோ தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி இந்த ஜவுஜ் அஸ்வாஜ்ன்ற வார்த்தையில இன்னொரு விஷயமும் புரியுது பாருங்க. ஆண் பெண் அப்படின்ற ஒரு பாலின ரீதியாக மட்டும் குறிக்காம பகல் இரவு, அதே மாதிரி இனிப்பு கசப்பு, நன்மை தீமை, சொர்க்கம் நரகம், இப்படின்னு சொல்லி முரண்பட்ட இணைகள், இது எல்லாமே இணைஞ்சுதான் இருக்கும், ஆனா முரண்பட்டு இருக்கும். இப்ப இப்படிப்பட்டதையும் அல்லாஹ் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு படைப்புகளாக வச்சிருக்கான் அப்படின்றது அந்த அஸ்வாஜ் என்ற வார்த்தைக்குள்ள நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். சோ உண்மையிலேயே சுபஹான நம்ம உணர்ந்து அல்லாஹ் சொல்றோம், அவன் தூய்மையானவன், அவன் பரிசுத்தமானவன், மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் எதுவுமே இல்லை அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு அழகான வசனமாக இந்த வசனத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ மனிதனுக்கு வந்து ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. பாக்டீரியா இருக்கு, வைரஸ் இருக்கு, அதே மாதிரி தாவரங்கள் இருக்கு, அது இனப்பெருக்கம் எப்படி செய்யுது, அதே மாதிரி அணுக்கள் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே எதுவுமே தெரியாது. இன்னைக்குள்ள நவீன அறிவு தான் என்ன செஞ்சிருக்குன்னா, அணுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஜோடி துகள்கள், நான் சொல்லியிருந்தேன்ல மேட்டர் அண்ட் அனிமேட்டர் அப்படின்னு சொல்லி, அது கூட இருக்குன்றத இன்னைக்குள்ள நவீன உலகம் தான் வந்து அறிவியல் தான் அதை உறுதிப்படுத்தி இருக்கே தவிர அப்போலாம் அது எதுவுமே கிடையாது. சோ அல்லாஹ் சொல்லிதான் மென்மா லா யாலமூன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல இருந்தும் அல்லாஹ் ஜோடியை வச்சிருக்கான். மனிதன் அதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது, அதை பத்தி சிந்திக்கும் பொழுதுதான் இப்படி ஒரு விஷயம் இருக்கா, அல்லாஹ் வந்து ஜோடின்னு சொல்லி இருக்கிறது வந்து இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லி உணர்ந்து பாக்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இதுல வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இந்த ஒரு வரியே போதுமே, குர்ஆன் அப்படின்றது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல, இது இறைவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நுணுக்கமா யாருமே சொல்ல முடியாது. எந்த ஒரு அறிவு ஒருத்தன்ட்ட வந்து இருக்கும், இந்த இந்த மாதிரியான அறிவு யார்கிட்டயுமே இருக்காது அப்படி இல்லையா? சோ இதை வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு வசனமாக, ஒரு அழகிய வசனமாக இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து அல்ல மனித இனத்தை வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லி படைச்சு, ஜோடியா படைச்சு, அவங்களுக்குள்ள திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த அமைதியை வந்து ஏற்படுத்தினா அப்படின்றத பார்க்குது. ஆனா அதற்கு நேர் மாற்றமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சீர்கேடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயற்கையோடைய விதியவே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. LGBTQIA+ சொல்லக்கூடிய அந்த அநாகரிகமான சில வேலைகளை வந்து சட்டப்பூர்வமாக்கி வரம்பு மீறக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இது இயற்கைக்கு முரணானது. எல்லாம் ஜோடின்னு சொல்லிட்டான், ஆனா அந்த ஜோடிக்கு ஆப்போசிட்டா இன்னைக்குள்ள உலகம் அப்படின்றது வந்து போயிட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இது அல்லாஹ்வுக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு துரோகம், அல்லாஹ்வுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது, நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லலாம். அவன் எப்படி நம்மளை வந்து படைச்சு நம்ம நம்ப வச்சிருக்கான், ஆனா மனிதன் எப்படி சீரழிவை நோக்கி போறான் அப்படின்ற ஒரு செய்தியை இந்த வசனம் வந்து சொல்லுது. சோ தற்காலிக, அதாவது தற்கால சீர்கேடுகள் அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரியான இயற்கைக்கு எதிரான நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து இதுல புரிஞ்சு கொள்ள முடியுது. அல்லாஹ் சொல்லிட்டான் அஸ்வாஜ், ஆனா இன்னைக்குள்ள நடைமுறை ரொம்ப மாற்றமா இருக்கு.
அதே மாதிரி வந்து ஆஹ் ஒரு மனிதன் எப்பயுமே சரி, எல்லா நிலைகள்லையுமே அல்லாஹ்வினுடைய அந்த ஆற்றலை சிந்திக்கும் பொழுது, இப்போ நீங்களே குறிப்பிட்டு காமிச்சீங்க, நான் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போனேன் அப்படின்னு. அதை நம்ம உணர்ந்து சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு சொல்லும் பொழுது, அப்போ அவனை வந்து அல்லாஹ் அந்த இடத்துல பரிசுத்தப்படுத்திடணும். இப்ப நமக்கு இவ்வளவு தூரம் வந்து வாழ்வாதாரங்களை கொடுத்து நம்ம வாழ்க்கையவே அழகாக்கி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நம்மளை பார்க்க வச்சிருக்கிறானே, அவனுடைய அருளை பார்க்கிற அளவுக்கு கொடுத்திருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். சோ மனிதன் வந்து ஒட்டுமொத்தமா ஒழுக்கமாக அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு நடக்கணும் அப்படின்றத இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு வந்து புரிய வைக்குது. சோ அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இணைகள், துணைகள், பிள்ளைகள் இதெல்லாம் இருக்குன்னு நம்புறதே முதல்ல ஹராம்னு சொல்லி சொல்றாங்க. சுபஹானா அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய விதி சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வுக்கு மனைவியோ சந்ததிகளோ அவனுடைய அதிகாரத்துல யாருக்கும் எந்த ஒரு பங்குமே கிடையாது அப்படின்றது நம்புறதுதான் உண்மை. ஆனா அதற்கு எதிராக நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னா அது ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுரும். சோ அந்த மாதிரி யாரெல்லாம் நம்பிக்கைகள்ல இருக்கிறாங்களோ, அதாவது மத்தவங்கள்ட்டையும் நம்ம கேட்கலாம், அல்லாஹ் இல்லாம மத்தவங்கள்ட்டையும் நம்ம உதவி தேடலாம், அல்லாஹ்வுக்கு இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க சப்போர்ட்ல இருக்கு, அதாவது அல்லாஹ்வை கொண்டு போய் சாரி இன்னொருத்தவங்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, இது எல்லாமே ஷிர்க்ல கொண்டு போய் நம்மள வெட்டுறோம் அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு வந்து இந்த வசனத்துல புரிய வருது. சுபஹானல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா துன்பித்துல் அர்தி வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா யஅலமூன். 3 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். சுபஹானல்லதின்னு ஆரம்பிச்சுட்டு அல்லாஹ் வந்து எந்த குறையமற்றவன், பரிசுத்தமான. சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் அலா. ருக்குல சுஜிதெல்லாம் நம்ம அதான் ஓதுறோம் இல்லைங்களா? தஸ்பிய ஃபாத்திமால ஃபர்ஸ்ட் ஓதுற சுபான் அல்லா தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் வந்து ரொம்ப பரிசுத்தமானவன். அவனுக்கு வந்து இணை கிடையாது. அவன் வாஹித். மற்றவங்க மற்ற எல்லாமே குல்லஹா ஜோடி. என்ன, அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் வந்து தனித்தவன். என்ன, அது வந்து ரொம்ப நம்ம அணித்தரமா நம்புறோம். என்ன, அதுல ஏன் நம்புறோம்? அவனுக்கு இணை துணை ஜோடிலாம் இருந்தா என்ன ஆகும்? என்ன, அவன் வந்து எப்படி நடுநிலையா நீதி செலுத்த முடியாது. என்ன, இப்போ அல்லாஹ்க்கு ஒரு மகன் இருக்கான்னா அப்புறம் அல்லாஹ் கவனிக்காம மகனை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன, அவனை கவனிச்சா மகனை கவனிச்சா அல்லாஹ் வந்து ரொம்ப மனசு குழந்து போயிடுவாரு. என்ன, நம்ம செய்யற தப்பெல்லாம் செஞ்சுக்கலாம். என்ன, அந்த மகன் மூலமா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். என்ன, ஸோ அந்த அந்த இவர் மூலமா, ஷேக்கு மூலமா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். இந்த வலியுல்லா மூலமா சொர்க்கத்துக்கு போயிடலாம். நம்ம செய்யற பாவத்தெல்லாம் செஞ்சுக்குவோம் அப்படின்னா என்ன ஆகும்? உலகத்துல கலவரங்கள், என்ன, பிரச்சனைகள் தான் வரும். நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுக்குவோம். ஆனா நம்ம வந்து மற்ற மேல நிறைய அநியாயம் செய்வோம். நம்ம தொழுவ தேவையில்லை, சோம்பேறியா உட்கார்ந்துருப்போம். என்ன, அது வந்து நமக்குத்தான் நமக்கு அது கெடுதல். அது இணை வைக்கிறதுங்கிறது வந்து அல்லாஹ் ஒன்றும் கெடுதல் கிடையாது. அது ஏன் அவ்வளவு சீரியஸா எல்லாம் கொண்டு போறான்னா, அது நமக்கு இல்லை, அந்த இணை வைக்கிறவங்களுக்கு தான் வந்து பிரச்சனையா போவோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஸோ ஸோ அந்த ஒரு பரிசுத்த தன்மை, பரிசுத்தம் வந்து நம்ம அல்லாஹ்க்கு எந்த குறையும் கிடையாது. என்ன, இந்த ஒரு அல்லாஹ் செய்யறது எல்லாமே நன்மைக்கு செய்யறது. நமக்கு கதர் நடந்ததெல்லாம் நன்மைக்கே தான். நம்ம நல்ல அல்லாஹ் பத்தி நல்ல எண்ணங்கள் கொள்ளணும். என்ன, அதாவது சைத்தான் கடைசி நேரம் வரைக்கும் வந்து நம்மளை வந்து சைத்தானை அல்லாஹ் பத்தி நம்மளை கெட்ட எண்ணத்தை உருவாக்க முயற்சி பண்ணுவானா. என்ன, ஸோ எப்படியாவது அந்த ஈமானை பறிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கங்கணம் கட்டிட்டு தானே வந்திருக்கிறான். என்ன, ஸோ நம்ம அதான் நம்ம அல்லாஹ்கிட்ட ஸ்ட்ராங்கான தக்குவா கேட்கணும், ஸ்ட்ராங்கான ஈமான கேட்கணும். யாரெல்லாம் உன்னை பத்தி எப்பவுமே நல்ல எண்ணம் கொள்ளும் மக்களாக என்ன ஆக்கி வை. என்ன, எல்லாம் நடந்தாலும் என்ன, அது உன் நன்மைக்காக தான் நம்ம எடுத்துக்கணும். அது இப்ப நிறைய பாக்குறேன், நிறைய புத்தகங்கள் எழுதுறாங்க அதை பத்தி எல்லாம். மாற்று மதத்துல எவ்வளவு புத்தகம். என்னது, பிலீவ் அண்ட் ஒரு நெப்போலியன் ஹில்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அவர். அதாவது ஒரு எந்த அளவுக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல வந்து அதை விட நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுன்னா அது மூலமா அவனுக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைக்குது அப்படின்னு எழுதுறாரு அவரு. என்ன, ஸோ அது உண்மைதான். ஒருத்தனுக்கு ஒரு ஃபெயிலியரோ, ஒருத்தனுக்கு வந்து ஒரு சின்ன கஷ்டங்களோ வந்தா அது மூலமா வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள். அந்த ஒருத்தன் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டு கிடைக்கலன்னா திடீர்னு அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகி நடந்த கேஸ் எல்லாம் இருக்கு.
ஸோ அல்லாஹ் வந்து அந்த 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 நேரத்துலயும் நம்ம வந்து அல்லாஹ் இந்த மாதிரி செஞ்சுட்டானே, எனக்கே அந்த மாதிரி அல்லாஹ் செஞ்சான் அப்படின்னு நம்ம என்னைக்கும் நம்ம சொல்லிடக்கூடாது. அல்லாஹ் செய்யறதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு மேபி நம்ம சின்ன வயசுல நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் பத்தி நம்ம நினைச்சு பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி இந்த சின்ன வயசுலயே அப்பா போயிட்டாரு, சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்டேனே அப்படின்னு, இந்த மாதிரி என்ன ஆக்கிட்டானே அப்படின்னு அல்லாஹ் அப்படி கொண்டு போயிடக்கூடாது. என்ன, அது மூலமா சில பேர் உருவாக்குறான் அல்லாஹ். சில கஷ்டங்களை கொடுத்து ஒரு தலைவர்களை உருவாக்குறான். இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்ன வயசுல ஒண்ணுமே இல்லாம, என்ன சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். ரசூலுல்லாஹி சொல்லிட்டுனே பாருங்களேன். என்ன, அவங்களுடைய சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா தந்தை இறந்துடுறாங்க, தாய் இறந்துடுறாங்க. உயிரோட இருக்கும் போதே தன்னுடைய பிள்ளைகள்லாம் மூத்தாய் அடக்கம் பண்றாங்க. என்ன அப்படின்னா அவங்க மனநிலை எப்படி மாத்துறான் பாருங்க. அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து என்ன அவங்களுக்கு மறு உலகம் ரொம்ப டாப் லீடர் ஆகுறாங்க. அங்க வந்து எல்லா இதையும் கொடுத்துறான். ஸோ அந்த நேரத்திலையும் என்ன நபிமார்களோ சஹாபாக்களோ எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க. நம்மலாம் வந்து அதுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தும் மக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பத்தி நம்ம நல்லா பரிசுத்தமான செய்யறதெல்லாம் நன்மைக்கே நாம் குறையுள்ளவர்கள்ங்கிறத நம்ம நம்பணும். அல்லாஹ் குறையுள்ள அல்லாஹ்க்கு வந்து எந்த குறையும் கிடையாது. நம்ம தான் அல்லாஹ் டிபெண்ட் ஆயிருக்கிறோம். நம்மளால எதுவும் செய்ய முடியாது. என்ன, நம்ம வந்து நமக்கு எவ்வளவு குறைகள் இருக்கு, அல்லாஹ் மறைக்கிறான், மன்னிக்கிறான். என்ன, ஸோ அந்த மைண்ட் செட் நம்ம கிட்ட இருக்கணும். மற்றவங்களுடைய குறைகளையும் நம்ம வந்து மறைக்கணும். நான் சொல்றேன், உன்னுடைய சகோதரனுடைய குறைய நீ மன்னி, என்ன மறைச்சிரு. என்ன, இப்போ சில பேர் ஒருத்தன் தப்பு செஞ்சிடலாம், அது வந்து ஊர் ஃபுல்லா போய் சொல்றது எப்படின்னா, என்ன அவர் இப்படி இவர் இப்படி, என்ன அது வந்து பெரிய ஒரு பாவம் அப்படிங்கிறாங்க. இத்தனா செய்யறது வந்து குரான்லயே எல்லாம் சொல்லுவான். உன்னுடைய சகோதரனுடைய இறந்து போன உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவியா என்ன அப்படிமா. என்ன, அவன் இல்லாதப்போ குறை சொல்றது அவனை பத்தி, என்ன நம்மளை பத்தி குறை சொன்னா எவ்வளவு சொல்லிட்டு போவானுங்க. நம்மள நினைச்சு பார்க்கணும், நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கிறோம், நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சிருப்போம் அவ்வளவு வாழ்க்கையில. நம்ம எல்லாம் வந்து எவ்வளவோ நம்மள வந்து மறைச்சிருக்கான். வெளியாக்குனா அவ்வளவு நம்ம மான போயிடும் இல்லையா. என்ன, நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு தப்புமா செய்யாம இருந்திருப்போம். என்ன, சோ அதுக்கு அதெல்லாம் வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சுப்ஹானல்லாஹ் சொல்லி நான் தான் குறையுள்ளவன், அல்ல நீ வந்து குறையற்றவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம அந்த சுப்ஹானல்லாஹ் சொல்லும் போது அந்த மைண்ட் செட் இருக்கணும் நமக்கு. என்ன, நான் வந்து எல்லாம் உன்னோட பவர்ல தான் நடக்குது, அதே நேரத்துல உன்னோட பவர்ல தான் நடக்குதுன்னு உட்கார்ந்து வரக்கூடாது. என்ன, சோ நம்ம செய்யற வேலையை செய்யணும். என்ன, எல்லாம் கொடுக்குற பலனை நம்ம கொடுப்பான். என்ன, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆண் பெண் வந்து பாத்தீங்கன்னா ஆணு சேர்ந்துக்கலாம், பெண்ணு சேர்ந்துக்கலாம், சில நாடுகள்ல சட்டமே ஏற்றிருக்காங்க. பட் இந்தியா மாதிரி நாடுகள்ல இன்னும் சட்டமா ஆக்கல. இந்தியால வந்து அது வந்து அதுக்கு அகமதுல்லா சொல்லணும். அது வந்து ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்கறது இல்லை. அது சட்டப்படி செல்லாது. என்ன, பெண்ணு கல்யாணம் மற்ற நாடு சிங்கப்பூர், அமெரிக்கா அந்த மாதிரி மேலை நாடுகள்லாம் வந்து சட்டமாவே ஏற்றிட்டாங்க. இப்போ வந்து ஒரு வீடு வாங்கணும்னாலும் கணவன் மனைவி 2 பேரும் ஆம்பளையா இருந்துக்கலாம். என்ன, ஸோ சட்டம் ஏற்றி அது பண்ணிட்டாங்க. அது வந்து நேச்சருக்கே வந்து அகேன்ஸ்ட்ன்னு தான் நம்ம சொல்லணும். என்ன, நேச்சருக்கு பாருங்க, அவர் மிருகம் கூட செய்யாது அந்த மாதிரி விஷயங்கள். ஆணும் எந்த ஒரு ஆடானும் போய் லவ் பண்ணுதா என்ன, ஒன்று சேருதா என்ன, ஒரு இப்ப ஆண் நாயும் போய் ஒன்று சேருதா என்ன, நாய் வளர்க்குறானுங்க. நாய் அவனுங்க என்னன்னா ஆணு ஒன்னா இருக்கிறான், பொண்ணு ஒன்னா இருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் நார்மலா போயிட்டு இருக்க. அது வந்து ஏன் எல்லாம் அதெல்லாம் தடுக்கிறான்? அதனால என்ன சமூக சீரழிவுகள் தான். ஆனா சேர்ந்தா எங்க மக்கள் தொகை எங்க பெருகும்? ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜப்பானு, கனடா, சிங்கப்பூர்லயே பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா வயசானவங்க தான் அதிகமா இருக்காங்க, இளைஞர்களே ரொம்ப கம்மி. இந்தியா, சைனா போன்ற நாடுகள்ல தான் வந்து பங்களாதேஷ் நம்ம இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த நாட்டுல வந்து பொருளாதார வளர்ச்சி வந்துகிட்டு இருக்குது. என்ன காரணம்? குழந்தை பிறப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு ரிசர்ச் சொல்லிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம், என்ன ஆனா ஒன்னா இருப்போம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த நாடே வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாவே ஆயிடும். நம்ம மக்கள் தொகை பெருனா தானே அந்த நாட்டுடைய வளர்ச்சி இருக்கும். அதனால என்ன பண்றாங்க, மற்ற நாடுகள்ல இருந்து ஆளுங்களை இமிகிரேஷன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பங்களுக்கெல்லாம் வந்து ஆளாவது தான் பிரச்சனை. நிறைய தண்டனையெல்லாம் நல்லா கொடுத்துருக்குறான் ஏற்கனவே. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இல்லைங்களா, அந்த இந்த ஓரின சேர்க்கையினாலதான் அந்த ஊரே அழிச்சான் இல்லைங்களா. லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன. ஸோ அதுக்கும் நமக்கு முன்மாதிரி இருக்குது. என்ன, இந்த மாதிரி நடந்தா என்ன நடக்கும்
அல்லாவுடைய அதாபுக்கு வந்து நம்ம ரெடியா இருந்துக்கணும். அந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம். அல்லா நம்மளை காப்பாற்றணும். ஸோ அந்த இப்போ நம்மளுடைய சந்ததிகள் பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு தாட்ஸ்க்கு வந்து ஆளாயிடக்கூடாது. இப்போ வந்து இங்க மேலை நாடுகளில் ஸ்கூல்லலாம் அது நார்மலா போச்சு என்ன. ஸோ அவங்கள வந்து நம்ம கண்காணிக்கணும். இந்த மாதிரி அவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு வசியத்து, இந்த மாதிரி வசியத்து இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கணும். இது வந்து மார்க்கத்துக்கு முரணானது, இயற்கைக்கு முரணானதுங்கிறத நம்ம இப்போ இயற்கையில நம்ம விதைச்சிடணும். ஸோ அப்படிங்கிறத நம்ம இந்த ஆயத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லாம் ஜோடி ஜோடியா படைச்சிருக்கிறான் என்ன. ஸோ அவன் தான் பரிசுத்தமானவன், நம்ம தான் குறைவுள்ளவர்கள் என்ன. ஸோ அல்லாஹ் வந்து குறைகளை மறைக்கிறான், நம்மளை மறைக்கணும் என்ன அப்படிங்கிறத இந்த ஆயத்து, சின்ன ஆயத்துல இவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அதே மாதிரி ஆண் பெண் இல்லாம வேற எந்த ஒரு ஜெண்டரும் அது கிடையவே கிடையாது அப்படின்றதும் புரியுது இதுல. அல்லாஹ் சொல்லிட்டான் ஜோடி அப்படின்னா ஆண் பெண் மட்டும்தான் அப்படின்றத புரிய வச்சுட்டான். அது இல்லாம இன்னொரு ஜெண்டரை கொண்டு வந்து அதுவும் அப்படியே ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. சோ அதுவும் கூட தடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு தானே. அதுவும் வராதுல்ல, அஸ்வாஜுக்குள்ள வராது இல்ல. வராது 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 புரிய வைக்குது. அது நீங்க இந்த திருநங்கைகள் சொல்றீங்களா, அதுங்க சொல்றீங்களா? அல்ல, அது வந்து உடலால அந்த அளவுக்கு அல்லாவே அந்த மாதிரி படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் சொல்றாங்க என்ன. வந்து அவங்கள வந்து அதுக்கு சில சட்டங்கள்லாம் இருக்கு, மார்க்கத்திலேயே இருக்குங்கிறாங்க. சில பேர் வந்து பெண்கள் மாதிரி இருந்தா கூட பெண்களோட அவங்களை சேரக்கூடாது, ஆண்கள் மாதிரி இருந்தாலும் அவங்க ஆண்களோட சேரக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி சில. ஆனா பாலின மாற்றங்கள் நடப்பது அது பெரிய ஒரு டாபிக், எப்படி போகுதுன்னு தெரியல. அது கரெக்ட் 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 கரெக்ட். ஆமா, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கிடையாது. அது வந்து அந்த அந்த அலின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது டீப்பா தெரியல. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல என்ன. அது டீப்பா நமக்கு தெரியல, அது அல்லாஹ் ஆலம். பட் பொதுவா வந்து அதெல்லாம் விட இப்போ வந்து ஆணு இந்த ஹோமோ லெஸ்பியன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதுதான் ஒரு பெரிய. அது இந்த நீங்க சொல்றது வந்து ரொம்ப காலங்காலமா இருந்துகிட்டு இருக்குது. அதுக்குள்ள சில மார்க்கத்துல சட்டங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி அல்லாஹ் வந்து சில பேரை படைச்சிருவான் என்ன, அல்லாஹ் படைச்சிருவான். ஆனா அவங்களும் வந்து ஆண் பெண் தான் அல்லாஹ் சொல்றான் என்ன. சில பேர் பார்த்த பெண் மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து பெண்கள் வந்து அவங்களோட ஆணுங்களுக்குள்ள குணாதிசயங்கள் இருக்கும், அவங்களோட பெண்களோட அவங்களை சேர விடக்கூடாது அப்படிங்கிறான் என்ன. சில இதெல்லாம் கேட்டேன் நானு. ஆண் மாதிரி இருப்பாங்க, சில பெண்ணுடைய குணாதிசயங்கள் இருக்கும், அவங்கள போய் பெண்ணுங்களை போயிட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்ன. ஸோ அது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.